டெல்லியில் முகாமிட்டுள்ள தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள்? கூடுதல் விவரங்கள். தமிழக விவசாயிகள் டெல்லியில் முகாமிட்டு தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் நாளை இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் தமிழகத்திலிருந்து ரயில்கள் மூலமாக டெல்லிக்கு நேற்று வந்து சேர்ந்திருந்தனர். இந்த நிலையில்தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் தற்பொழுது இந்த ஜந்தர் மந்தர் வந்து அங்கு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது தமிழகத்திலிருந்து வந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க கோரியும் விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறுகின்றனர். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுபோல காவிரியில் கர்நாடக அரசு மாதம் உரிய தண்ணீரை திறக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பின்படி உரிய தண்ணீரை தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வலியுறுத்த வேண்டும். அதுபோல மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மண்டை ஓடு உள்ளிட்ட கையில் ஏந்தி அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை காண முடிகின்றது. தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாகவே முன்பும் தமிழக விவசாயிகளை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் தான் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் நாம் குறிப்பிட்டது போல மேலும் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் கிட்டத்தட்ட 500 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வங்கியில் வாங்கிய கடனான 30 லட்சம் கோடி ரூபாய் வந்து அதனை மத்திய அரசு தள்ளுபடி செய்திருக்கின்றது. ஆனால் 95 கோடி விவசாயிகள் வாங்கிய 1 லட்சம் கோடி கடனை அரசு தள்ளுபடி செய்ய மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 2019ஆம் ஆண்டு 1 கிலோ நெல் ரூபாய் 18க்கு விற்றதாகவும் தற்போது 2 மடங்கு லாபகரமான விலை ரூபாய் 54 தருவதாக கூறிவிட்டு வெறும் 22 ரூபாய் மட்டும் கொடுப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமில்லாமல் 2019 ஒரு டன் கரும்பு 2700 ரூபாய்க்கு விற்றதாகவும் அதற்கு 2 மடங்கு லாபகரமான விலையாக 8100 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 3150 ரூபாய் மட்டும் கொடுக்கலாமா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்பொழுது டெல்லி ஜந்தர் மந்தரில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் போராட்டம் ஈடுபட்டதன் காரணமாக அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, ஆண்டன், தற்போது நாளை ஜந்தர் மந்தரை நோக்கி அவர்கள் போராட்டம் நடத்த உள்ளனர். தற்போது இன்றைய போராட்டத்திற்கான காரணம், இன்றைய ஏன் போராட்டத்தை தொடங்கியுள்ளார்கள்? இந்த போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதான் நாம் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு ஒரு நாள் அவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். பொதுவாகவே அந்த பகுதியில் தற்பொழுது போராட்டங்கள் நடத்துவதற்கு பெரிய அளவில் அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. இருப்பினும் உரிய காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்று அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்கள் வந்து நடத்தப்படுகின்றது. இப்ப இது போன்ற ஒரு சூழலில் அவர்களுக்கு 24ஆம் தேதி 24 அதாவது நாளைய தினம் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதன்படிதான் அவர்கள் தமிழகத்திலிருந்து ரயில்கள் மூலமாக நான் குறிப்பிட்டது போல நேற்று மாலை அவர்கள் டெல்லி வந்து சேர்ந்தார்கள். வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினம் 24ஆம் தேதி தான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் தற்பொழுது அவர்கள் காவல்துறை அந்த தடுப்புகளை மீறி தற்பொழுது அவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்திய போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இது போன்ற சூழலில் அந்த போராட்டம் காத்திருப்பு போராட்டம் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அமைதியான வழியில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக கூறியிருக்கின்றார்கள். அதன்படியில் நாம் பார்க்கும்போது தற்பொழுது அவர்கள் அங்கு ஜந்தர் மந்தரில் அமர்ந்து தற்பொழுது அமைதியான முறையில் தான் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாளைய தினம் ஒரு தினம் போராட்டம் நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதால் மத்திய அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துவதன் காரணமாக தங்களுடைய போராட்டம் தொடரும் என்கின்ற வகையில் தான் தற்பொழுது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போல காவல்துறையினர் அவர்களுக்கு ஒரு நாள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் நாளை தினம் போராட்டம் நடத்துவதற்கு. ஆனால் இன்றே தொடங்கியிருக்கின்றார்கள்.
இது போன்ற சூழ்நிலையில் இந்த போராட்டமானது நாளையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் நாளை அவர்கள் போராட்டத்திற்கு பிறகு காவல்துறை அனுமதியை மறுத்தால் அவர்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் தமிழகம் திரும்புவார்களா அல்லது வேறு ஏதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பது தொடர்பாக அவர்கள் தற்பொழுது தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் என்றுதான் அவர்கள் தற்பொழுது கூறியிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை காவல்துறையினர் அனுமதியை மீறி அவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்தினால் அதற்கு பிறகு காவல்துறை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் அல்லது இவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டு வரலாம் என்பதை நாம் பொறுத்திருந்து நிலையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என அந்த விவசாயிகள் தரப்பில் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். ஆண்டன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.